ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் போஜனம். ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான். ஸோ இது வந்து 2 பார்ட்டாக போடலான்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் மார்னிங் பார்ட் வந்து பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணோம், எப்படி போச்சுன்னு சொல்லி. காலையில் எழுந்தோடனே அஸ் யூஷுவல் சுடு தண்ணி தான். பயங்கர குளிராக இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு 12 டிகிரி அந்த மாதிரி வந்து இருக்குது. ரொம்ப குளிராக இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்தில் இப்போ தான் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து சுடு தண்ணி காய வச்சு அதை குடிச்சிட்டு தான் வந்து டீயே குடிக்கிறது. ஸோ வந்து டீயும் சைட் பை சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மெனு என்ன மார்னிங் அப்படின்னா, ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச பொங்கல், ஸ்வீட் பொங்கல், அதுக்கப்புறம் வந்து கம்பு ஊத்தாப்பம், கேரட் போட்டு கம்பு ஊத்தாப்பம், அண்ட் வந்து கதம்ப சட்னினா எல்லாம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி. இதுதான் பிளான்னு. ஸோ நானும் டீ வச்சு கொடுத்துட்டு தம்பிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அண்ட் மற்ற வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு. டீ வந்து முன்னாடி விட இப்போ குடிக்கிறதையும் கம்மி பண்ணிட்டேன். அதனால் வந்து ரொம்ப பெரிய கிளாஸ் எடுக்காமல் இந்த மாதிரி குட்டி கிளாஸில் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கிறது. ஏன்னா அதை குடித்தா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாகிறதுனால. நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் வத்தல், தக்காளி பழம் நல்லா வதங்கினே கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு அப்படி அரைச்சிடணும். சைட் பை சைடு வந்து கேரட்டையுமே துருவ ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஊத்தாப்பத்துக்காண்டி. அண்ட் மார்னிங் வந்து தம்பி வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்பா மாலை போட்டிருக்கனால. ஸோ அதனால் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி காலையில் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி வெஜ் மெனு என்னன்னு கேட்டு அதுதான் பண்ணேன். நிறையா பண்ணி அதை சாப்பிட முடியாமல் ஆகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி சைட் பை சைடு கருப்பட்டியும் அதுக்கப்புறம் வந்து நாட்டு கருப்பட்டியும் வெல்லமும் போட்டு பாகு காய்ச்சிட்டேன். பொங்கலே சைடில் வச்சாச்சு. சட்னியுமே தாளித்து விட்டுட்டு அண்ட் அதையுமே வந்து நல்லா கட்டி இல்லாமல் எடுத்து அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி பொங்கலில் ஆட் பண்ணி நெய் போட்டு தாளித்து பொங்கலையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் கவியனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டு செஞ்சாலும் சின்னவர் தான் டேஸ்ட் பண்ணுவார், தர்ஷன் தான் டேஸ்ட் பண்ணுவார். ஸோ இந்த இது வந்து தர்ஷனுக்காண்டி மாவு விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கேரட் துருவி நெய்யோ எண்ணெயோ விட்டு அண்ட் பொங்கல் வச்சு தர்ஷனுக்கு வந்து கொடுத்தாச்சு. அவர் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணார். அண்ட் தர்ஷன் வாங்கிட்டு போயிட்டு அவர் சாப்பிட்டனே. அதுக்கப்புறம் தம்பி கவியனுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அண்ட் கவியன் வந்து தம்பி கூட்டிகிட்டு போயிடா ஸ்கூலுக்கு விட. அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து பொடி போட்டு தோசை, அவருக்கு வந்து கேரட்டு பொடி போட்டு தோசை ஊற்றி அவங்களே சாப்பிட்டு விட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டோம். பக்கத்தில் இருக்க வந்து பெருமாள் கோவிலுக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.